நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் ஒருவர் ஒரு பாதங்களை கழுவ கடவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷருடைய பாதங்களை கழுவுவதை நமக்கு பார்க்க முடியும். ஏன் இந்த பாதம் கழுவ வேண்டும்? எதற்காக இயேசு இந்த பாதத்தை கழுவினார் என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து விட்டு நாமும் அந்த பாதம் கழுவுதலுக்கு நேராக கடந்து செல்ல போறோம். ஆமே. கர்த்தர் பேசுவாராக. ஆமே. ஹல்லேலூயா. எதற்காக இயேசு பாதம் கழுவினார்? ஏன் அவருக்கு இப்படி ஒரு அடிமையின் கோலம் எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று சொல்லி சபை ஜஸ்ட் கவனித்துக் கொள்ளுங்கள். பழைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனம் பல நாடுகளுக்குள்ளே அடிமைத்தனமாக இருந்தது நமக்கு வேதத்தில் தெரியும். எகிப்திலே அடிமைத்தனமாக இருந்தார்கள், அசிரியர்கிட்ட அடிமைத்தனமாக இருந்தார்கள், மோபாவுக்கிட்ட அடிமைத்தனமாக இருந்தார்கள், அம்மோனியர்கள்ட்ட அடிமைத்தனமாக இருந்தார்கள், கானானியர்களே அடிமைத்தனமாக இருந்தார்கள், பாபிலோனிலே அடிமைத்தனமாக இருந்தார்கள். ஆமே. எஸ்தர் காலத்தில் 127 நாட்டிலும் அவர்கள் அடிமைத்தனமாய் காணப்பட்டார்கள், அங்கும் இங்கும் சிதறப்பட்டார்கள். இது அந்த அடிமை என்று சொன்னாலே ஒரு அடிமையை பிடித்து கொண்டு போற ராஜா என்ன கட்டளை போடுகிறாரோ இந்த அடிமை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ராஜா கொல்லவும் செய்யலாம், வளர்த்தவும் செய்யலாம், எது வேணுமானாலும் செய்யலாம். ராஜாவுக்கு எது வேணுமானாலும் செய்யலாம். அப்படித்தான் அடிமையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ரோம் நாடு வந்து ஒரு தேசத்தோடு யுத்தம் செய்ய பிளான் போட்ட உடனே அந்த தேசம் கீழ்ப்படிந்து அந்த நாட்டுக்கு கப்பம் கட்டினால் அந்த நாடு போடுகிற சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நாடு சுமத்துற சுமைகளை எல்லாம் இந்த நாடு கட்டி தீர்க்க வேண்டும். ஆமே. அப்படி ஒரு நாடு ரோம் போடுற சட்டத்துக்கு ஒரு நாடு கட்டி தீர்க்காவிட்டால் அங்க என்ன சம்பவிக்கும்னு சொன்னா, யுத்தத்துக்கு ஆயத்தமாவாங்க. யுத்தத்துக்கு ஆயத்தமாகி அவங்க யுத்தம் செய்து அந்த நாட்டை பிடிப்பாங்க. யுத்தம் செய்து நாட்டை பிடிக்கும் போது அவர்களை சங்கிலிகளினால கட்டி தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வருவாங்க, ரோம கொண்டு வருவாங்க. கொண்டு இந்த அடிமைகளை வைக்க இடத்துக்கு முன்பாக ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கு. அங்கே யாருமே போகவும் முடியாது, வரவும் முடியாது. பெரிய காம்பவுண்ட். அந்த அடிமைகளை அந்த கேற்று பக்கமாய் கெட்டி இழுத்து கொண்டு வரும்போது அங்கே உள்ள ஸ்திரீகளும் அங்கே உள்ள புருஷர்களும் வாலிபர்களும் தக்காளிகளை அறிவாங்க, முட்டை எடுத்து அறிவாங்க, தவறான நாற்றம் எடுத்ததெல்லாம் இவங்க மேலே எறிவாங்க. அடிமையான உடனே அடுத்து அவங்க உள்ளே போன பின்பு அங்கே நாட்டின் தலைவன் என்ன சட்டத்தை விதிக்கிறானோ அதை எல்லாம் இந்த அடிமைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் களி விளையாட்டுக்காக, களியாட்டத்துக்காக இதிலே பலசாலிகளை தெரிந்து கொண்டு சிங்கத்தின் கூட்டில் விடுவாங்க யுத்தம் செய்வதற்கு. சிங்கம் அடித்து கொல்லுவதை பார்த்து சிரித்து சந்தோஷப்படுவாங்க. புலிக்கு முன்பே, கரடிக்கு முன்பே, பலத்த காளைகளுக்கு முன்னே விட்டு இவர்கள் வேடிக்கை பார்க்கிற ஒரு காலம் கிறிஸ்து வருவதற்கு முன்னே. இவர்கள் நினைப்பதென்று சொன்ன நாம் அவர்களை அடிமைத்தனப்படுத்தினால நம்ம சந்தோஷமான நாடு, சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லி, எங்க நாடு வல்லரசு நாடு என்று சொல்லி மகத்துவப்படுத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது, இவங்க செய்கிற பாவத்தினால ஒரு பெரிய நரகம் இவங்க மேல இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆமே. பைசலாம் பாத்தீங்கன்னு சொன்ன இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்தில் வைத்திருந்த எகிப்து தேசத்தை செங்கடலை நியாயம் தீர்த்தார் என்று உங்களுக்கு தெரியும்.
அதே போலதான் இப்படி அடிமைத்தனத்தில் வைக்கிற ஜனத்தை கடைசி நாளிலே நியாய தீர்ப்புக்கு என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டோடைய மன இரக்கம், யாரையும் கொல்ல வேண்டாம், அவர்களும் என் பிள்ளைகள் தான், இவர்களும் என் பிள்ளைகள் தான். ஆனபடி இவர்கள் என்னை பார்த்து மனம் திரும்பி கடவுளாயிருக்க நான் ஒரு அடிமையின் கோலம் எடுத்து போய் நான் செய்த கிரியைகளை அவர்கள் அறியும் போது நாடுகள் மனம் திரும்பும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னை தாழ்த்தி கொண்டு, ஒவ்வொரு மனுஷனும் அடுத்த மனுஷனை தொடாதபடி, அடுத்த மனுஷனை துன்புறுத்தாதபடி, அடுத்த மனுஷனை இழிவுபடுத்தாதபடி, அடுத்த மனுஷனை தாத்து போடாதபடி ஒரு சமமாய் என் பிள்ளைகள் என்னை அறிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி உலகத்திற்கு அத்தனை ஜனங்களும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு தாழ்மையின் கோலம் எடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆனபடிதான் ஆண்டவரே கர்த்தர் இந்த வார்த்தையை வந்து சீசர் மத்தியிலே சொல்லுகிறார். இது சில சீசர்களாக இருக்க அவங்களுக்கு இதை சொன்னாலும் உங்களுக்கு இது கட்டாயமா இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே அவர் சொல்லுகிறார், இந்த சீசர்களுக்குள்ளேயும் ஏற்றுத்தாழ்வு உண்டு. இவர்களும் ஒரு அடிமையாக்கும். கலிலியாவிலே வாழ்கிற, யோர்தானிலே வாழுகிற, யோர்தான் கரையோரம் வாழுகிற இந்த யூத குலத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் தள்ளப்பட்ட ஒரு அடிமையாட்டாக வாழ்றாங்க. இந்த அடிமையை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த அடிமையை நேசித்து என்ன செய்கிறான்? பரலோகத்தின் புத்தியை சொல்லிக் கொடுக்கிறார். பரலோகத்தின் எல்லாவித குணங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ ஒன்றும் அவங்களுக்கு இது புரியவில்லை. அவங்களுக்கு ஒன்றும் தெளிவு கிடையாது. அவங்க ஒன்றும் அறியாமையினாலே ஏதோ ஒன்று செய்கிறார். இப்போ நான் பேசுகிறேன், கொஞ்சம் பேருக்கு தெரியும் இவர் என்ன பேசுகிறார் என்று, கொஞ்சம் பேருக்கு தெரியாது, அறியாமையில் வந்து போவீங்க. அதை போலத்தான் இவர்களும் அறியாமையில் உள்ளவர்களை ஒவ்வொரு கிரியைகளையும் செய்யும் போது இவர்கள் ஒன்றும் தெரியாத மூடர்களை போல இருந்தாலும் இந்த கிரியைக்கு ஒரு நாள் வரப்போகிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஒரு நாட்கள் வரும்போது இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லித்தான் இந்த கிரியை சீசர்கள் மத்தியிலே அவர் செய்வதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை முடித்து போக வேண்டும். அவர் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் வர வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே சபையை கண்காணிக்க வேண்டும். அப்போது சபையை கண்காணிக்கும் போது வசனத்தின் அடியாளமாய் வாழுகிற ஒரு சபையைத்தான் கிறிஸ்து வாழுகிற சபை. அங்கே மாத்திரம்தான் கிறிஸ்து வருவாரே தவிர மற்ற சபைகள் அதிகமாக ஒளியின் தூணுடைய கிரியை என்று சொல்லி நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடி நம்முடைய சபையை உங்களை நேசிப்பது பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்க வேண்டும் என்றும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே பேதுருவை எல்லா சீசர்களை அமர வைத்தார். எல்லா சீசர்களையும் அமர வைத்து விட்டு அவருக்கு ஒரு வியாகுலம் உண்டாகுது. ஒரு அடிமையின் கோலம் எடுக்க போறார். ஒரு அடிமையின் கோலம். நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க ஆஸ்தி, உங்க சம்பத்து, உங்களுக்குள்ள எல்லா ஆஸ்தியும் உள்ள பெரிய ஒரு மனுஷன் நீங்க, ஒரு பெரிய மனுஷன் நீங்க. சகல ஆஸ்தியும் இருக்குது. ஆனா நீங்க உங்க வேலைக்காரங்களை காலை கழுவணுமா? ஹல்லேலூயா. பெரிய ஆஸ்தி உள்ள நீங்க, எதையும் சாதிக்கத்தக்க நீங்க உங்க வேலை ஆட்களை கூப்பிட்டு வாங்க இருக்க வைத்து நீங்கள் கால்களை கழுவி கொடுக்கிறீங்கன்னு சொன்ன நீங்கள் அவர்களை விட தன்னை தாழ்த்தி இருக்கிறீங்க என்று அர்த்தம். பிரைஸ் எல்லாம். ஆமென். ஒரு எஜமான் அப்படி கழுவினால் நலமா இருக்கும். இங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை முடித்துவிட்டு போக வேண்டும். அப்ப ஆனபடிதான் இந்த சீசர்களுக்குள்ளே சில குழப்பங்கள் உண்டாகிறதை இயேசு அறிந்து கொண்டார். சில தர்க்கங்களும். இவர் போறேன்னு சொல்லுகிறார். எங்க போறார்? ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இது யாரு செய்வா? இது ஒன்றும் பொறுப்பில்லாம செய்து கொண்டு போகாரு. எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே. இவர் சொல்லுது ஒன்றும் அறிய முடியவில்லை.
இவர் அங்க கொஞ்சம் வசனம் பேசுகிறாரு, அங்க கொஞ்சம் பேரை விடுதலை ஆக்குறாரு, அங்க கொஞ்சம் பேர் சுகமாக்குறாரு, அங்க கொஞ்சம் பேரை கடிந்து கொள்ளுகிறாரு, எங்களையும் கடிந்து கொள்ளுகிறாரு. அல்லேலூயா. செய்து விட்டு இப்போ ஒன்னும் தெரியாத போல பாதங்களுக்கு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நேற்று சண்டை பிடிச்சதாக்கும், நேற்று அடி கொடுத்ததாக்கும், கோபப்பட்டதாக்கும். கோபப்பட்டனால சீசர்கள் எல்லாம் திரும்பி போனது. அல்லேலூயா. இதுல 12+1 செத்து 1 11 உண்டு. அப்ப 11 சீசர்களையும் அவர் பந்தி போல இருக்க வைத்து ஒரு தண்ணியை கொண்டு வருகிறார். அவரே எடுத்து கொண்டு வந்திருப்பார். இவர்களுக்கு முன்பாகவே ஒரு கச்சை அவருடைய ஒரு மேல் அங்கி எடுத்து ஒரு இடுப்பிலே ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனை போல நல்ல அழகாய் கட்டுகிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல வேலைக்காரன் பலத்துக்காக எஜமானுக்கு நல்ல வேலை செய்வதற்கு ஒரு பலத்துக்காக இடுப்பில் ஒரு கயிறு கட்டுறது, ஒரு இடுப்பில் ஒரு டவலை கட்டுறது உண்டு. இரண்டாவதாக எஜமான் தூரே இருந்து வரும்போதே எஜமான் வருகிறான் என்று சொல்லி அவன் உடனே அந்த டவல் எடுத்து கட்டி ஒரு அடிமையாய் மாறுகிறது உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு அடிமையின் கோலம் எடுக்கிறது உண்டு. இந்த அடிமைகள் எல்லாமே கடன்பட்ட அடிமைகள். இந்த அடிமைகள் எஜமானிலிருந்து கடன்பட்டவர்கள். இவர்கள் 6 வருஷம் 7 வருஷம் கடன்பட்டதினாலே அடிமை வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டம் உண்டு. ஆனபடி இவர்கள் தவறு பண்ணினால் எஜமானுக்கு பிரியமாய் அந்த கச்சை கட்டி தன்னை தாழ்க்காவிட்டால் எஜமான் பின்னும் 2 வருஷம் கொண்டு போவான். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு பயந்துதான் எஜமானுக்கு எவ்வளவு பூரணமாய் நான் வாழ வேண்டுமோ அத்தனை தூரம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. எஜமான் ராத்திரி வரை வேலை செய்துத்தான் ஆக வேண்டும். அப்படி உள்ள ஒரு அடிமையை போல என் ஆண்டவராய் கர்த்தர் ஒரு அடிமையின் கோலம் எடுக்கிறதை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அப்போது சீசர்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. யோசேப்பின் மகன் தானே, மரியாளுடைய மகன் தானே, இதிலே ஏதோ ஒரு அற்புதம் காணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு மிரக்கல் காணும் என்று சொல்லி அந்த பாதத்தை ஆண்டவர் கழுவும்படி வைத்து கொடுத்தார்கள். அப்படி ஒவ்வொருடைய பாதங்களை கழுவும் போது பேதுருவுக்கு ஒரு பெருந்தன்மை இருந்தது. எப்படின்னு சொன்னா, அவனுக்கு இந்த அனுபவம் இல்லை, ஆனா ஒரு பெருந்தன்மை. இவ்வளவு அடையாளங்களை அற்புதம் செய்தவர் என்னுடைய பாதத்தை கழுவக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, உன்னை நான் கழுவாவிட்டால் நீ என்னிடத்திலே பங்கில்லை. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் அவன் நிச்சயம் சந்தோஷமாய் வாழ முடியாது. தேவனுடைய கிருபையாக்கும் உங்க மனைவி புருஷ வாழ்க்கையில சந்தோஷமா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையாக்கும் வியாதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையாக்கும் அன்றன்று ஆகாரத்தையும் வஸ்திரத்தையும் தந்து உங்களை அருமையாய் காக்கல் தேவ கிருபையாக்கும். பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்தாலும் உங்க சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் அடுத்து கூப்பிடுவதோடைய மன இரக்கமாக்கும் உங்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னு சொன்னா அவருக்கு எல்லாம் தெரியும், நம்மை குறித்து தெரியும். நான் கம்பேர் பண்ணுறது வெளி தோற்றமாய், அவர் கம்பேர் பண்ண உள் தோற்றங்கள், உங்க உள் தோற்றங்களை. பிரைஸ் தி லார்ட். அவர் உள் தோற்றத்தை கம்பேர் பண்ணுங்க. ஆனபடி இப்படி பாதங்களும் போது பேதுரு தடை பண்ணுகிறதை பார்க்க முடியும். அப்போ சொன்ன, உன் பாதத்தை நான் கழுவாவிட்டால் உன்னிடத்தில் பங்கில்லை என்று சொன்னவுடனே என்னை முற்றிலுமாய் கழுவ வேண்டும் என்று சொல்லி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசு சொன்னார், முழுகினவன் முழுகின போதும். பிரைஸ் தி லார்ட். அப்ப முழுகினவங்களுக்கு பாவம் இல்லையா? முழுகின நாம பரிசுத்தவன்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஞானஸ்நானம் எடுத்தனால பரிசுத்தம் நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தத்துக்கு ஏதுவாக இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். ஆமென். பாவம் ஆல்ரெடி நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. நம்முடைய சரீரம் பாவமான சரீரம். இந்த சரீரத்தில் நாம் இருக்கும் காலம் வரை
நாம் பாவிகள் தான். ஆனா இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் செய்த கிரியைகளை நினைத்தாக்கு நம் பாவங்கள் அழிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஆமென். அவர் நமக்கு காண்பித்த கிரியைகள், அவர் காண்பித்த பரிசுத்தத்தை நாம் நினைத்துதான் நம்முடைய பாவங்களை கழுவ தொடங்குகிறது. அவரை போல மாறணும். அப்ப சீக்கிரமா ஷார்ட்டா முடிக்க போகும். அப்ப ஒரு அடிமையாய் ஆண்டவர் சீசருடைய பாதங்களை ஒன்றென்ற கழுகி அந்த வஸ்திரத்தை கொண்டு அழகாய் துடைத்து அவர்களை முத்தம் செய்திருக்கலாம், சில வேளை கால்களை முத்தம் செய்திருக்கலாம், ஏதோ ஒன்று செய்து அவர் முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அது அவருடைய ஊழியத்தில் ஒரு பங்காக இருக்கிறது. ஊழியத்தில் ஒரு பங்காக அந்த பாதம் கழுவுவதை செய்து முடித்தா அது இன்றைக்கு சபைக்கு நம்ம செய்ய போறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் பழைய காலத்து அடிமைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன சம்பந்தம்? பழைய நாட்களில் யூதர்கள் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கும்போது, ஒரு அடிமையை விலைக்கு வாங்கும்போது சில வேளை ஒரு வாலிபனை அடிமையா விலைக்கு வாங்குவாங்க, இல்லைன்னு ஒரு பெண்ணை விலைக்கு வாங்குவாங்க. விலைக்கு வாங்கும் போது 6 வருஷம் வேலை செய்ய வைத்து விட்டு 7வது வருஷம் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறது. அப்படி ஒரு அடிமையை கொண்டு வந்தா அந்த அடிமை ஒரு வாலிபன் 25 வயசுல கொண்டு வராங்க. அந்த எஜமான் மன இரக்கம் உண்டாகி, என்னை போல ஆசையும் பாசமும் இவன்கிட்ட இருக்குது, ஆனபடி இவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கிறார். ஒரு அடிமை பெண்ணை, யாரே ஒரு பெண்ணை, இந்த அடிமைய துக்கத்தை பார்த்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறார். அப்ப 2 பேருமே இந்த எஜமானுக்கு அடிமையாக்கும். இவர்களுக்குள்ள இருந்து 2-3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அடிமை விடுதலையாகி போக வேண்டிய காலமாகி வருகிறது. அடிமை விடுதலையாகி போக வேண்டிய காலம் வரும்போது அடிமையா இருக்க மனுஷன் எஜமானுக்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து கட்டின மாதிரி ஒரு அடிமை ஒரு வஸ்திரத்தை கட்டி அவன் ஒரு வேலைக்காரனாய் தன்னை எஜமானுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்தி சொல்லுகிறான், எஜமானே, நான் என் மனைவியும் பிள்ளைகளையும் விட்டு போவது எனக்கு பிரியமில்லை. நான் என் மனைவியும் பிள்ளைகளையும் அதிகமாக நான் நேசிக்கிறேன். ஆனபடி இன்று முதல் எல்லா நாளும் உமக்கு நாங்கள் அடிமை என்று சொல்லி எனக்கு மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து வாழ்வதற்கு எனக்கு இடம் கொடுக்க வேண்டும், என்னை தள்ளக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக ரூபத்தை நீங்கள் அறியும் போது, இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை சீசர்கள் அறியும் போது, அந்த சீசர்கள் எப்படி ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொன்ன, ஜெப வேளையில அடிமை, நான் ஆண்டவரே, நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் அடிமையாக்கும், என் எஜமான் எங்களை பத்திரமா நடத்தி கொள்ள வேண்டும். என் எஜமான் எதை சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செய்து கீழ்ப்படிந்து எப்போதும் உமக்கு காத்திருப்போம். உமக்கு முன்பாய் ஒரு குற்றம் நாங்கள் செய்ய மாட்டோம். மரண பரியந்தம் ஒரு குற்றம் செய்ய மாட்டோம். நான் உமக்கு அடிமை என்று சொல்லி நீங்களும் பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தும் போது எஜமானாகி ஆண்டவர் உங்களை மார்போடு சேர்த்துக் கொள்ளுகிறார். பின்ன எஜமான் உன் ஆகார காரியம், உன் உடையின் காரியம், உன் பிள்ளையின் காரியம், உன் மனைவி காரியம், உனக்குண்டானது எல்லாம் எஜமான் பொறுப்பெடுக்கிறார். என்ன அதை போலத்தான் என் ஆண்டவருக்கு அடிமையாய் நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது உங்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமென். கொஞ்சம் என்ன ஆகும், சீக்கிரம் முடிக்கிறேன். பிரைஸ்லாம். அப்படி இந்த மனுஷன் ஒரு எஜமானுக்கு ஓகே என்று சொன்னவுடைய நியாயாதிபதிகளை பார்க்கிறார். அதுக்கு ஒரு அதிகார முத்திரை பெற்றுக் கொள்ளுகிறார். இந்த எஜமான் என்ன செய்கிறார், அந்த வீட்டு அந்த அவர் அடிமையை கொண்ட மனுஷனை நேரடியாய் காதலை பிடித்து கொண்டு போய் வாசலில் மத்தியிலே காதை சேர்த்து வைத்து விட்டு ஒரு பெரிய ஒரு சின்ன கம்பி எடுத்து குத்தி அதிலிருந்து வருகிற ரத்தம் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதை போலத்தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாகும் போது
அவருடைய இரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பின்பு நீங்கள் எஜமானை விட்டு போனால் எஜமான் உங்களை நேசிக்க முடியாது, எஜமான் அன்பு வைக்க முடியாது. எஜமான் அந்த உடன்படிக்கை முடித்து போட்டா அந்த எஜமான் இவனை தண்டிப்பான், அந்த எஜமான் இவனை அலங்கோலப்படுத்துவான், இந்த எஜமான் யோசேப்பை போல ஜெயிலில் அடைப்பான். அது கடைசி நாள் உங்களுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. ஆனபடிதான் இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையின் கோலம் எடுத்து முழு நாடுக்கும் அடிமை கோலம் எடுத்தது அதுக்குத்தான். இது முழு நாடும் அது புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனாலே சபைக்கு சரியா இதை புரிய வைக்கிறான். அல்லேலூயா. பிலிப்பியர் புஸ்தகம் 1 வசனத்தை படிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. இல்லைங்க, இயேசுவிடத்தில் இருந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி ஒரு அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சபைக்கு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை சபைக்கு இருக்கட்டும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை சபைக்குள் இருக்கட்டும். நான் உமான் பட்டணத்தில் வேலை செய்து சபைக்கு போகும்போது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன் சபைக்கு வருவான். அவர் அதிகமா யாரிடத்திலும் பேச மாட்டார், ரொம்ப டீசெண்டா வருவார், யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அவர் வரும்போது அவருடைய பணபலம், அவருடைய படிப்பு பலம், அவருடைய சகல பலத்தையும் சபையில காட்டுறதை பார்க்க முடியும். அழகான 2 வெள்ளை பிள்ளைகள், அழகான மனைவி, சகல தோற்றத்தோடும் அவங்க வருவாங்க. அவர்கள் நினைக்கிறான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் வழிகளை சரியாய் புரிந்து கொள்ளாம நினைக்கிறான்னு சொன்னா, நான் சபையில பெரிய ஆளாக்கும், நான் சபையில ஒரு டிமாண்ட் உள்ள ஆளாக்கும், சபையில காணிக்கை கொடுக்க ஒரு பெரிய ஒரு ஆளாக்கும். கிறிஸ்துவின் வழிகளை அவர்கள் அறியாம தன்னை தாழ்த்தாமல் போனதினாலே குடும்பம் சன்னாபின்னமா போய்விட்டது. அல்லேலூயா. புரியுதா? கிறிஸ்துவின் வழிகளை தெரியவில்லை. அவர் பாகுபாடு பார்க்காதபடி தான் பாதத்தை கழுவினது. சபையிலே இந்த மூலையிலிருந்து கடைசி வரை இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கும், நானுடைய பிள்ளையாக்கும். பைசலா. நம்மள யாருக்கிட்ட அவர் பாகுபாடு பார்க்க மாட்டார், அது அவருக்கு தேவை கிடையாது. ஆனபடி கிறிஸ்துவினிடத்தில் இருந்த சிந்தை, இத்தனை பெரிய தேவனாயிருந்தும் சகல வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியா இருந்தும் நம்மை முழு மனுஷனையும் அழித்து கொண்டு விட்டு மீண்டும் ஒரு ஆதாமாய் உருவாக்க வேண்டிய தேவன் உங்களை என்னை அழிக்க கூடாது என்று சொல்லி, நம்மை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி, நான் கௌரவமாய் இருந்தால் முடியாது, என் ஜனத்தை சாத்தான் அழித்து விடுவான். நான் கௌரவமாய் மேலே சிங்காசனத்தில் இருந்தால் என் பிள்ளைகள் அழிந்து போவாங்கள். ஆனபடி மேலே கௌரவமாய் இருந்த ராஜாதி ராஜா ஒரு அடிமையின் கோலம் எடுத்து மரியாள் வயிற்றில் இறங்கினதாக்கும். ஹல்லேலூயா. அந்த உதிரத்திலிருந்து வெளிப்பட்டு அவர் காரியங்களை எல்லாம் செய்து கொடுத்து சீசர்களிடத்திலே பாதங்களை கழுவி தன்னுடைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர் சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஓட்டம் பிடிச்சிட்டாங்க சீசர்கள். ஐயோ, நம்பின ஆளு அடிச்சு நொறுக்குறாங்க, நம்பின ஆளு பயங்கரமான தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார், நம்பின ஆளு சிலுவையில் நிற்கிறார்.
இவரே நம்பின, ஐயோ பைசலா, இவரை கொண்டு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவர் இப்ப சிலுவையில நிற்காரு, கேவலமாய் அம்மனமாய். மேட்டர் புரிந்து கொள்ளல இவங்களுக்கு. எல்லாரும் தன் தன் வேலைக்கு போயாச்சு, தன் தன் யாத்திரைக்கு போயாச்சு, தன் தன் சுகத்தை தேடி போயாச்சு, மீன் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி 3ஆம் நாள் அறிகிறாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தா. கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. 3ஆம் நாள் அறிகிறாங்க, இயேசு உயிர்த்தெழுந்து சந்திக்கிற ஒவ்வொருவரையும். 11 பேரை சந்திக்கிறார், 500 பேருக்கு மேலானவரை சந்திக்கிறார், 120 பேரை சந்திக்கிறார். இப்படி எல்லாரையும் சந்திக்கிறார். தோமா நம்பவே மாட்டார். பைசலா தோமா நம்பவே மாட்டார். தோமாவை நம்ப வைக்க வேண்டும். தோமான்னு சொன்னா பயங்கர தேட்டமாகும். தோமா பயங்கர அன்பா இருந்தவரை எனக்கு பார்க்க முடியல. ஒரு நாள் தோமாவும் சீசர்களும் கூடி இருக்கும் போது சீசர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் இயேசுவை கண்டுட்டோம். நான் நம்பவே மாட்டேன், தொட்டு பார்த்து தான் நம்புவேன். பைசலா ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்பிக்கை குறை, அதனால சொல்றேன், நம்பிக்கை வேணும், அப்பதான் இயேசு தொட முடியும். பைசலா. அப்படி இருக்கும்போது இயேசு ஆவியில வந்து இறங்கி மனுஷ ரூபமாய் மாறினார். பயந்து நடுக்கம் உண்டாயிற்று. தோமா ஒரு கேள்வியும் கேட்கல, காலை கட்டி பிடித்து அழத் தொடங்கின. ஹல்லேலூயா. பைசலா பைசலா. காலை கட்டி பிடித்து ஆண்டவரே போதகரே என்று சொல்லி அழத் தொடங்கினான். அவர்களுக்கு காரியம் புரிந்து விட்டது. என் ஆண்டவர் அற்பமா என் பாதத்தை கழுவினவர் உயர்ந்தவராக்கும், மகா உயர்ந்தவராக்கும். அவர் மரணத்தை வென்று ரோமர் 1:5 பலமாய் ரூபிக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு புரிந்து விட்டது, இனி நாம் அடிமையாக்கம். பைசலா. யாருக்கு அடிமை? அவருக்கு அடிமை. ஆனபடி அவர் பேசாததை பேசக்கூடாது, அவர் சொல்லாதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு அடிமையின் கோலம் எடுத்து இயேசுவின் சிந்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக எனக்காக அவர்கள் மரித்து தந்த அந்த ஊழியமாக்கம். பைசலா. இரத்த சாட்சியாய் அவர்கள் மரித்து இயேசுவுக்கு அடிமையாகி அங்கே அப்போஸ்தலர்கள் வெளிப்பட்ட இந்த ஊழியமாக்கம் நம்ம செய்து கொண்டிருக்கிறது. ஆனபடி அவர்கள் கிறிஸ்துவுக்கு பூரண அடிமையானது போல சபை அடிமையாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சேர்த்து வலிக்கிறீங்களா? விட்டு விடுங்க. ரகசிய குடியா? விட்டு விடுங்க. கெட்ட வார்த்தையை விட்டு விடுங்க. அந்நிய மனைவியா? விட்டு விடுங்க. அவருக்கு நீங்கள் அடிமையாகும் போது அந்த அடிமை கிட்ட நீ வந்து சொல்லணும், எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை தாரும், என் பாவத்தை கழுவணும், எனக்கு ஒரு புதிய ஜீவனம் தரணும், எனக்கு என் பிள்ளைகள் அடிமை, அன்றென்று அப்பம் தர வேண்டும், அன்றென்று வஸ்திரம் தர வேண்டும், நான் எங்க போவேன் என்று உன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் போது அந்த அடிமையை கர்த்தர் காத்துக்கொள்வா, அந்த அடிமையை போஷிப்பா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும்.